பாசமிக்க என் உறவு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் டிசி திரைப்பாண்டியன். பங்குனி உத்திரமுங்க. தமிழ்நாட்டில் இருந்து எல்லாரும் அவங்களுடைய சாஸ்தா கோயிலில் போய் குடும்பத்தோடு போய் கிடா வெட்டி பொங்கலிட்டு கும்பிடுவாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற ஊர் கோயில் சித்தூர் தென்கரை மகாராஜா கோயில். உலகிலேயே ஒரு சாஸ்தா கோயிலுக்கு தேர் இருக்கிறது இந்த சித்தூர் தென்கரை மகாராஜா கோயில். தேரோட்டம் முடிஞ்சதும் குதிரை ஓட்டம். அந்த குதிரை ஓட்டமும் பார்க்கக்கூடிய ஊர், கண்கொள்ளாத காட்சியை பார்க்கக்கூடிய கோயில் இந்த சித்தூர் தென்கரை மகாராஜா கோயில். இந்த கோயில் எந்த ஊரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நெல்லை மாவட்டத்தில் ராதாபுரம் தாலுகாவில் சித்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்பியாற்றன் கரையில் தென்பகுதியில் அமர்ந்திருப்பவர் தான் இந்த தென்கரை மகாராஜா. இந்த சாமி யாருன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் இருந்து ஐயப்பனின் தம்பியாக இந்த ஆத்தாங்கரை ஓரத்தில் வந்து அமர்ந்திருப்பவர் தான் இந்த சித்தூர் தென்கரை மகாராஜா. இந்த கோயிலுக்கு அன்றைய காலத்திலிருந்து காவலாளிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, தலைவர்மார்கள் சமுதாயம். இந்த கோயிலில் 8ஆம் திருவிழா அன்னைக்கு வன்னி குத்துன்னு ஒன்று உண்டுங்க. ஒரு இளம் ஆட்டுக்குட்டியை ஈட்டியால் குத்துவாங்க. அது அப்படியே ஓடும். ஆச்சரியம், அதிசயம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா, குதிரையில் வில்லவனம்புதூர் கண்ணநல்லூர் 2 ஊர்ல இருந்து குதிரையில் தலைவர்கள் குதிரையிலே ஏறி ஊர்வலமாக வருவார்கள். ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். மறுநாள் காலையில் தேரோட்டம் முடிஞ்சதும் 4 குதிரைகள் வீதியிலே ஓடி வரும். அது எந்த ஊர்னு கேட்டிங்கன்னா, வில்லவனம்புதூர், கண்ணநல்லூர், தங்கயம், இளங்குளம். இந்த 4 குதிரை இது இன்றையிலேருந்து இல்லை, கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் இருந்து. இந்த கோயிலை கட்டியவர் பாண்டிய மன்னர். எங்களுடைய பாட்டன் பூட்டன் காலத்தில் இருந்து இந்த கோயிலுக்கு பாரம்பரியமாக குதிரை ஏறி வந்து கொண்டிருக்கிறோம். இது தலைவர்மார்களுடைய அடையாளம், அங்கம், வீரம். ஏன்னா மகாராஜருடைய காவலாளிகள். இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, எந்த கோயில்களிலுமே சாதியின் பெயரை யாருக்குமே சொல்லக்கூடாது. இது சாதி கிடையாது. தலைவர் அப்படிங்கிறது ஒரு சாதி பெயரே இல்லை. கொண்டையன் கோட்டை மறவர் சமுதாயத்தில் இது ஒரு உட்பிரிவு. ராஜாக்கள் என்றோம், இன்னும் சொல்ல போனால் ஜமீன்தார்கள் என்றோம். அதே மாதிரி தான் இது தலைவர்மார்கள். இந்த பெயரை சூட்டக்கூடாது அப்படி என்று யாருக்கும் சொல்லுவதற்கு அதிகாரம், அங்கீகாரம், உரிமை கிடையவே கிடையாது. தலைவர்கள் ஆண்ட பரம்பரையினர், தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம். அந்த பெயரை சூட்டக்கூடாது அப்படின்னு இன்னும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்ணநல்லூர், வில்லம்புதூர், தங்கயம், இளங்குளம் 4 ஊருகாரங்க குதிரையிலே ஏறுவாங்கன்னு போட்டு. அப்போ அது யாரு குதிரையில ஏறப்போறா? அடையாளம் என்ன? அங்கீகாரம் என்ன? இதை இப்படியே விட்டால் நாளைக்கு பின்காலத்தில் கண்டிப்பாக பிள்ளைகளை பாதிக்கும். எவனாவது ஒருத்தன் கொண்டு நானும் குதிரையில் ஏறுவேன்மா. அப்போ யாருன்னு கேட்டால் அவன் என்ன காப்பான் தெரியுமா? அடையாளத்தை காட்டுமா. அந்த அடையாளத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு கொடுக்கிறதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கு. இதுக்கு இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு ஆதரவு கொடுக்கணுங்க. பாரம்பரியமுங்க, தமிழர்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம். குதிரையில் இன்னைக்கு வீதியிலே வெட்ட, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கெல்லாம் வெயில் பயங்கரமாக இருக்கும். அந்த வெயிலில் 3 முறை வீதியிலே சுற்றி வரணும். லைவாக பார்க்கலாம். எந்த நாட்டில் இருக்குது, எந்த உலகத்தில் இருக்குது? நீங்கள் குதிரை ஓட்டத்தை ரேஸில் தான் பார்க்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, லைவாக நீங்கள் பார்க்கலாம். சாமியின் உடைய அவதாரங்கள் இது. அந்த சாமியினுடைய காவலாளிகள் அவர்கள் தான் தலைவர்கள். இன்னைக்கு 3 கோடி பேர் இருக்கான்
தேவமாறு இந்த 3 கோடி பேர்ல தலைவர்கள் மாதிரிதான் குதிரையில் ஏற வேண்டும் அப்படிங்கிறது அந்த சாஸ்தாவுடைய காவலாளிகள் அவர். அந்த தலைவர் அப்படி என்கின்ற பெயரை சூட்ட மாட்டோம் அப்படி என்று தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த அதிகாரத்தை அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? இது ஒரு சாதி பெயர் இல்லையே, இந்த சாதி பெயர் இல்லையே. நான் அப்படி என்ன சொல்றேன்னா, நீங்க சாதிய அப்படி இல்லைன்னு போயிட்டு தானே தேர்தலில் போட்டியிடணும்னா அந்த தொகுதியில் எந்த சாதி மக்கள் அதிகமாக இருக்கு அவனை பார்த்து தான் வேட்பாளராக விடுகின்றீர்கள். அதே மாதிரிங்க கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, இடஒதுக்கீடு இந்த சாதிக்கு இத்தனை, இந்த சாதிக்கு இத்தனை பார்த்து தானே கொடுக்குறீங்க. ஸ்கூலில் ஒரு பையனை சேர்க்கும் போது சாதி சான்றிதழ் வேணும்ன்றீங்க. அப்போ அது இல்லைன்னு போயிட்டு தானே, ஒரே சாதி ஒரே மக்கள் சொல்லிட்டு போயிட்டு தானே. அப்போ அங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயமா? எங்களினுடைய அடையாளத்தை ஒரு காலமும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. இது எங்கள் பாட்டன் புட்டன் காலமாக நாங்கள் சித்தூர் தென்கரை மகாராஜா கோயிலுக்கு நாங்கள் குதிரையிலே பாதுகாவலராக அன்றையிலேருந்து இருக்கோம். இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கும் சித்தூர் கோயிலில் தலைவர்மார்களுடைய குடும்பங்கள் 50 பேருக்கு மேலே சாமிக்கு இன்றைக்கும் பாதுகாவலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த பெயரை நீங்கள் மாற்றணும் நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அதாவதுங்க அந்த காலத்திலே உடன்கட்டை ஏறுவதில் முன்னணியாக இருந்தது இந்த தலைவர்மார் சமுதாயம். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படி என்று வாழ்ந்ததிலும் முன்னணியாக இருந்தது இந்த தலைவர்கள்மார் சமுதாயம். அப்போ அந்த பெயரை நீங்கள் வைக்கக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எங்கள் பெயர் எங்கள் பாட்டன் பூட்டன் உரிமையாக கொண்டு வந்த இந்த பாரம்பரியம், தமிழர்களின் பாரம்பரியம், வீர கலாச்சாரம். இதை பெயரை வைக்கக்கூடாது என்று சொன்னால் பின்னாடி பாதிக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஆனால் என்ன சொல்ல, தமிழக அரசுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த பெயரை தலைவர் அப்படி என்றே நீங்கள் வைக்க வேண்டும். அப்படி வைக்கவில்லை என்றால் சட்டப்படி வழக்கு தொடரப்படும். அதையும் மீறினால் முக்கிய தேவர் சமுதாய அமைப்புகளை வைத்து போராட்டம் தொடருவேன். கண்டிப்பாக இது ஆகும். எங்களுடைய வரலாறு, எங்களுடைய சொந்தம் எங்களுக்கு தான். வேற யாரும் எங்களுடைய உரிமையை வாங்க முடியாது. அதே மாதிரி என்ன சொல்கிறேன், எல்லாரும் சித்தூர் கோயிலுக்கு தென்கரை மகாராஜாவின் ஆசியை பெறுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு குழந்தை கேட்டவளுக்கு 8 குழந்தையை கொடுத்தவர் தான் இந்த சித்தூர் தென்கரை மகாராஜா. நீங்கள் யாருக்கு என்ன வேணும்னாலும் பொதுவாக குழந்தை தான் முக்கியம். யாருக்கு குழந்தைகள் இல்லை என்றாலும் அந்த கோயிலே நீங்கள் சாமியை கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எந்த குறைகள் இருந்தாலும் சித்தூர் தென்கரை மகாராஜா உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். அனைவரும் மகாராஜாவை வணங்குங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிசி திரைப்படம்.